Hey guys, welcome back to story. இந்த வீடியோல டான்ஸ் போட்டு ஊர் வேஷம் போடுற பூனையில இருந்து ஐப்ரோ போட்டு மாறு வேஷத்துல சுத்துற நாய் வரைக்கும் மேற்கொண்டு தலைமையில விழுந்த சாப்பாட்டை தேட பெட்ல போன் யூஸ் பண்ணதால வச்சு ஓடனே பல விதமான அதை பார்க்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்க பசங்க ஓர கட்டிச்சுட்டு சரி வாங்க போலாமா? சார் அவர் அப்படிதான் சார் திடீர்னு சர்ப்ரைஸ் ஆட்டாயிருனா என்ன பண்றதே தெரியாம குதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹேய் ரொம்ப நேரமா வீட்ல இருக்க, வெளிய போலாமா? ஹேய் என்ன சொன்ன இப்ப நீ? ஹே வாடா வாடா கார் கதவு தொந்தட்டா, வாடா வாடா உள்ள போய் வாடா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏய் என்ன நம்பி வாடா, வா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வரட்டாமே பை. மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். ஏண்டா மேல இருக்குது தண்ணி தான், கீழே இருக்குது தண்ணி தான்டா. ஏண்டா அடியில போய் குடிச்சாதான் குடிக்கிற மாதிரி இருக்குமா? யாரு தொடச்சு வர்றது? குடிநாயை கயிறு கட்டி வாங்கி கூட்டு வந்துகிட்டு இருக்க. அங்க ஒரு கண்ணாடியில் அவரோட ரெஃப்ளெக்ஷனை பார்த்தோன்னே ஹேய் ஒரு நிமிஷம் நிறுத்தி, இந்த அழகா யாரு சார்? வீடியோ பாக்குறாங்க லைக் போட மாட்டாங்க சார். இரு இப்ப நான் ஒரு டான்ஸை போடுறேன், அதுக்கப்புறம் பாரு உனக்கு எவ்வளவு லைக் வருதுன்னு மட்டும். சும்மா கனவு உலகத்திலே கல்பனா கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க. திடீர்னு கீழே விழுந்தவனே எந்திரிச்சு டேபிள பிடிச்ச கத்துறான். நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே கூடாது. எப்படி? கமான்ரா ஹை ஜிம்மி. அவன் அப்படிதான் அந்த சைட்ல வாங்கி போ. ஏங்க டைப்ரைட்டர் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதான் ஏங்க கேட்குறீங்க? நான் டைப்ரைட்டர் அழுத்த போனாலே என் வீட்டில் ஒருத்தவங்க டார்சனா மாறிடுறான். 1/2 கிலோ சிக்கனை முழுங்கிட்டு வந்துட்டு ஏதோ மெடல் குத்துற மாதிரி உட்காந்துக்கிறா. அப்புறம் வாங்கிட்டு வரும்போதுலாம் நான் ஒரு டசன் முட்டை வாங்கி வரேன். எப்படி 11 தான் இருக்குது வீட்டுக்கு போனோடனே. நான் என்ன பார்த்தா நான் திருட்டு பையன் மாதிரியா தெரியுது? மேடம் உண்மையாலுமே நான் 12 வச்சு அனுப்புறேன் மேடம். நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? சரி இன்னைக்கு நைட் குறையிட்டு இப்போ பாருங்க 7000 ரூபாய்க்கு 5 பைசா குறைக்க முடியாது. ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச பூனை இந்த மாதிரி பூனெல்லாம் அவ்வளோ சீத்துல கிடைக்காது. நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் இங்க வாடா எகிரி வச்சு காட்டு. ஐயோ ஆட்டி பிடிங்கிருச்சு ஆண்டி. அடே நீ என்னடா அவனும் கூட கூட்டு சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க? சனி ஞாயிறு லீவ் விட்டு திங்கக்கிழமை ஆபீஸ் போறவங்க கூட அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டான்டா. காலகாத்தால இவனை குளிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ டிப்ரெஷன்ல போறான்டா. டே ஜிம்மி வரலாம் வரலாம் வரலாம், வா லெஃப்ட் 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 லெஃப்ட். நீ வந்தா பொழந்துரும்டா அவனை, ஓடிப்போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சோஃபா பார்க்க வந்தீங்க, வந்துட்டு 1/2 மணி நேரமா தூங்கிட்டீங்க சார். புதுசா ஒரு பூனையை கூட்டிட்டு வந்து கட்டில் மேல உட்கார வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோமா, இவர் படபானையில் ஃபெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மூணு நாய் படுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே அந்த ஒற்றுமெல்லாம் ஐ லைக் இட். பட் அந்த நடுவில் ஒரு லெக் பீஸ் தெரியுது. யாருது அது? ஏங்க கிட்டார் வச்சிருக்கீங்க, யாரு கேட்பா நீங்க வாசிக்கிற கிட்டார? எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களே. என்னடா வர வர நாய் குட்டிங்களாம் இவ்வளவு டீசெண்டா மாறிக்கிட்டு இருக்குங்க. வந்து கதவு சாத்திட்டு போய் பெட்ஷீட் போத்தின்னு படுக்கிறான் அவன். டேய் டக்கு தம்பி, அண்ணனுக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குட்டியை மட்டும் கொஞ்சம் கடனா போட, வாயிலே கொத்திடும் ஓடிடு. சாப்பாடுன்னு ஒண்ணு கையில இருந்தா போதுமே, சொல்றது சொல்லாதது எல்லாத்தையும் செய்வாரு. என்னடா எடிட்டிங்ல தான் அந்த பூனை ஆடுதுன்னு பார்த்தா அதை பார்த்து இவன் சேர்ந்து ஆடுறான். ஐயோ மைக்கேல் ஜாக்சன் சார் நீங்களா? யாரா மைக்கேல் ஜாக்சனை மரத்துல கட்டி போட்டது? சாப்பாடை தூக்கி போட்டேன். ஒன்னு நாய் பிடிக்கணும் இல்லை இவர் பிடிக்கணும். இவர் பிடிச்சா இவர் சாப்பிட்டு, நாய் பிடிச்சா நாய் சாப்பிட்டுன்னு பிளான் பண்ணா அது நாய் வாயில குத்தி பவுன்ஸ் ஆகி இவர் வாயில விழுது. பாரு இதுதான் ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, இந்த பக்கம் பார்த்தா கிளட்சி, அதுக்கப்புறம் கியர் வந்து ஃபர்ஸ்ட் கீழே மீதி 4 மேல. ஓகேவா? எல்லாம் புரிஞ்சிச்சுல? போலாமா? பூனை பிரீடு வாங்கி தர சொன்னா என்னடா கம்பளி பூச்சி பிரீடு வாங்கி கொடுத்துக்கிறீங்க? கட்டில் கட்டியில் தான் அவன் கொடுத்த மாதிரி நடத்துறான்.
ஏன் சார் கீழே தரையிலலாம் படுக்க மாட்டீங்களோ? சூறாவளி போல போகிறேன் இந்த இளமைய. டாக் காஸ்ட்லியான டாக், அவ்வளவு சீக்கிரத்துல யார்ட்டையும் வராது. அப்படியா? ஏய் பண்ணு பாருங்க. பண்ணா மேடம் கொஞ்சம் அப்படி ஒரே ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு வாங்களேன். நானும் 4 மணி நேரமா சுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு நேரம் எஃபர்ட் போறேன், கொஞ்சமாச்சு ஈடு கொடுக்கணுமா இல்லையா? ஐயா கொஞ்ச நேரம் புள்ளைய கூத்துட்டு போனா என்னடா பண்ணி வச்சிருங்க பாரு. ஐப்ரோ பண்ண சோகத்துல இருக்கான் பாரு. யாரு அவனா? லிப்ஸ்டிக் போடலன்னு சோகத்துல இருக்கான். இன்னும் அவன் சரி வீட்டுல இருக்கவன டைஸ் விளாடலாமேன்ட்டு வெள்ள எடுத்துன்னு வந்து உருட்டுனா, நீ உருட்டிடல என் பங்குக்கு இருந்தா இந்த பால் வச்சுக்க. 35,000 கொடுத்து ஒரு மர சோஃபா வாங்கிட்டு வந்து போட்டேன்டா. வாங்கிட்டு வந்து போடும்போது 4 கால் நல்லா தான் இருந்தது. இப்ப கால்ல கால் தான்டா இருக்குது. அப்படியே ஒண்ணுத்தையும் திருடாத திருட்டு பைய மாதிரி லுக்க வைக்காதடா தயவு செஞ்சு. அங்க ஒரு பறவை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவரு பிரிட்ஜை மடிச்சுட்டே வர்றாரு. ஐயா வந்துருவானுங்கடா கிளம்பி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுறானுங்களா? தூக்கி போட்டவனே ஓடி போய் எடுப்பாங்கன்னு பேரு. ஆனா ஒரு 2 பிசினஸ் டேஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்துருவாருங்க. நீங்க உட்காருங்க, போய் உட்கார டீ சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழம் தானே வளர்க்குறீங்க. எலி அணிலெல்லாம் பார்த்தா தேடி தேடி விரட்டி பிடிப்பானே. யாரு அவனா? ஏங்க நீங்க வேற. இந்த வீட்டுல இருக்க அம்மா சண்டே ஆச்சுன்ட்டு பெருக்கிட்டு இருந்தா அவரு குடுக்குன்னு குறுக்கல வந்து, ஏய் ஹியூமன் இங்க பாருடா, இங்க தூசியா இருக்கு பாரு, இங்க லெஃப்ட் டேய் போயிடுறா. புதுசா ஒரு பூனை வாங்கிட்டு வந்து விட்டோனே வீட்டுல இருக்க பூனை கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் கொஞ்ச நேரத்துல கிட்ட வந்து கழுத்துல கை வச்சு, இது பார் நானும் பூனை வெரைட்டி தான், மேல கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காத புரிதா? ஏதோ கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கிறேன் அவ்வளவுதான். சார் 2 பேரும் என்ன பண்றீங்க? அதாவது அவனுக்கு தெரியாம நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாம அவர் உள்ள போய்கிட்டு இருக்காரு. ஓஹோ சரி தெரியாம போயிருங்க அப்படியே. வாஷிங் மிஷின் ஓடலன்னா அது எப்படி ஓடாம இருக்கும்? வீட்டுல இருக்கிறது எப்படி ஓடாம இருக்கும்? சரி நான் போய் பார்க்க. டேய் பதண்டா போறது. பிட்புல்ல 2 வகை நாய் தான் சார். ஒன்னு தூக்கி போட்டவனே சாப்பிடுறது, இன்னொன்னு தூக்கி போட்டதே தெரியாம சாப்பிடுறது. Ready, Brad? டேய் ஊமன் வெளிய வாடா. டேய் உன் வீட்ல இருக்க ப்ளூ சட்டை பையன் எங்க வெளிய போறான்டா. டேய் வாடா அப்புறம் எங்களை பிடிச்சி கத்துவ. வாடா சீக்கிரமா. டேய் நானும் வரேன். பாவி போயிட்டான்டா. சரி போனா போதே பெட்ல படுக்கட்டுமே, மத்தவங்க மாதிரி நம்ம இதுவா இருக்க தேவைன்னு சொல்லிட்டு படுக்க விட்டா வந்து பார்த்துட்டு இருந்து ஓடுறா. எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணு. அவர் சீட்ல வந்து உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களாமா. அவரு மிரட்டுறாரு, வற்புறுத்துறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. கடல்ல இருக்க நண்டெல்லாம் கஷ்டப்பட்டு புடிச்சு வந்து ஒரு டப்பால போட்டு கழுவிட்டு இருந்தான் சார். அவன் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அதுள்ள டைவ் போடுவான்னு யாருக்கு தெரியும்? சார் 6வது சினம் கூறுவது தமிழ்னு ஒரு பாட்டை போட்டு போயிட்டு இருந்தீங்க. எப்படின்னா மின்னல் வேகத்துல வரீங்க. ஐயோ 6வது தெருல வெடி வெடிக்கிறாங்கடா. ஓடு. காலாங்கத்தால ஒரு கஸ்டமர் கூட வரல. இன்னத்துக்குலாம் அட்லீஸ்ட் ஒரு 10 கஸ்டமராச்சும் வந்திருப்பாங்க. என்னன்னு போய் பார்த்தா வீட்டுல காவ காக்குறவங்க இங்க வந்து கஸ்டமர் உள்ள விடாம காவ காத்துனுக்குறாங்க. போட்ல போய்கிட்டு இருக்க, திடீர்னு ஒரு பாம்பு வர புடிச்சு, இங்க பாருங்க இது விஷம் உள்ள பாம்பு, இதை சூப்பு போட போறேன். டேய் என்னடா சொல்றீங்க? ஐயோ பாவம் கடல் கனி கழுத்து இப்படி போய் சிக்கிச்சேன்ட்டு எடுத்து உள்ளான்ட்டு போனா அவன் குடும்பத்தையே உள்ள பதுக்கி வச்சிருக்கான்றான். ஹாய் ட்ரைடன்ட் இங்க பாரு இந்தா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருடா எப்படி இருக்கு பாரு. இந்த கருமத்தியா காலைல சமைச்ச. சீட் பெல்ட் போட்டு கூட்டும் போறது தப்பு கிடையாது. அதுக்கு நீ எங்கடா கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிற? ஒன்னு கடக்க ஒன்னு ஆச்சுன்னா நீ பொறுப்பா நான் பொறுப்பா? மீசக்கார நண்போ
மூஞ்ச தூக்கி வச்சிருக்காதரா. ஐயோ பர்றா ரொம்ப தான் பண்றான். நம்ம கிட்ட வாயேன். இங்க வாயேன் உங்ககிட்ட அவனுக்கு சொல்லணும். நீ இன்னைக்கு கேவலமா இருக்க. இந்தாம்மா இங்க பாருமா, இவ்வளவு பெரிய மனுஷன் வெளியே உட்காந்து பயம்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? செவடங்கால சம்பூதர மாதிரி போயினுங்கிறேன். என்னத்தரா கொடுத்து தொலைச்சா நானும் 1/4 மணி நேரமா கடிச்சுனுக்கிறேன். வயிற்றுல போன பாடு இல்ல. எப்பயும் போல வெளியே வந்து கதவு திறக்க என்னைக்கு இல்லாம கதவு இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்குது. யாரா அவன் இப்படி பிடிச்சி இருக்குதுன்னு பார்த்தா வெளியே ஒருத்தவன் கயிறு கட்டி தன்னோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துனாங்களாம். அவங்க வீட்டுல இருந்து ஒரு வீடு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஐயோ செருப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்துறாங்க. ஐயோ இந்த 2 நாய்களும் நல்ல பேர் வாங்கிருமேன்ட்டு இவரும் கீழே கொஞ்சம் அவரோட பொம்மை எடுத்து மேலே வைக்கிறாரு. அன்பே உன்னை விட்டுட்டு போனா நீ என்னைய கேளு. இந்த பாரு கம்முன்னு இருந்து. ஆஸ்கி நாய் வெளியே கூட்டமோ சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க. சரி போலாமேன்ட்டு போகும்போது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அவன் வந்து ஒரு மனுஷன் அவசரம்னு கூட்டுனுக்கிறேன். கேமரா பொலியுன்னு விட்டான் ஒரு கேமராவை. என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ நாய்க்கு ஊசி போட்டிருக்கேன்டா. ஏன்டா உனக்கு போடும்போது எனக்கே பயமா இருக்குதுடா. கத்தாதரா. ஒரு பிரீடு ஒன்று வாங்கினேன், ஃபாரின் பிரீடுன்னு. ஐயோப்பா என்ன மாதிரி நாய் தெரியுமா? வந்தவங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் தாங்க ஒரு ட்ரீட் கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னே வாங்க நம்ம வீடு தான் நல்லா வாங்க. நேராக வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஹால் வாங்கன்ட்டு கூட்டின்னு வராங்க. அவனே இன்னும் திருட வந்தா கூட கூட்டின்னு வருவான் போல. என்ன தலைவரே ஃபேஷன்ல இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸே மிஞ்சிருவான் போலயே. அட்டேங்கப்பா. சரி ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்ட்டு சரி பக்கத்துல வந்து படுறான்ட்டா. அதான் பல்லு பல்லார வரைக்கும் போயிடுது. இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு திருடிட்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. நீ வந்தாதானடா உனக்கு லைஃபே. ஐயோ முன்னாடியே சொல்ல மாட்டான். கிளம்புன பிறகுதான் அந்த ஃபைல் எத்தனுவா இந்த ஃபைல் எத்தனுவான்னு. ரெட் ஃபைலா ப்ளூ. டேய் நீ என்னடா பண்ணுகிற? ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுற. உன் ஹஸ்பண்டே கொரட்டை விட்டே இருக்காரு. நீ சரி எப்படிதான் தூங்குற? அப்புறம் அவருக்கு ஈக்குவலா நான் இப்போ ஒருத்தரனை வாங்கி விட்டுருக்கேன். ஹாய் லேடிஸ் இங்க பாருங்க. ஹாய் இங்க பாரு. அண்ணா வர சண்டை போடக்கூடாது. என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கு நடுவில் சொல்லுங்க. சரி இப்போ சொன்னா நீ என்ன பண்ண போற? இல்லம்மா சொல்லுமா. நான் தீர்த்து வைக்கதான் பாரு கழுத்திலே கடிச்சிருவேன். மரியாதையா போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன. சரி சொல்லிட்டல்ல. சாரி மேடம் நான் கிளம்புறேன். சாப்பாடு வேணுமான்னு தான் கேட்டேன். அவன் நாடி நரம்பு கிட்னி குடலாம் பிரட்டி எடுத்து சொல்றாங்க.